வீடு வீடாக சென்று மக்களின் பிரச்சனைகளை கேட்டறியும் நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் 3வது நாளாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் 25 மாவட்டங்களின் பல பகுதிகளுக்கும் சென்று மக்களின் பிரச்சனைகளை அறிந்து கொள்ளும் முகமாகவே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இன்றைய தினம் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் யாழ்ப்பாணம், பண்டாரவளை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பின்தங்கிய பிரதேசங்களுக்கு விஜயத்தினை மேற்கொண்டிருந்தனர். வடமாகாணம், வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களில் உள்ள பின்தங்கிய கிராமங்கள் பலவற்றிற்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் விஜயம் மேற்கொண்டிருந்தனர். வடமாகாண மக்களின் பிரச்சனைகளை தேடி மக்கள் சக்தி குழுவினர் யாழ்ப்பாணம், சுன்னாகம் பிரதேசத்திற்கு விஜயம் மேற்கொண்டனர். வீடு வீடாக சென்று மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் எழுத்து மூலமாகவும் இதன்போது பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஒன்றுமே தேவையில்லை, எங்களோட சொந்த ஊர் தான் தேவை. அது மட்டும்தான் எங்களுக்கு முக்கிய மெயின் பிரச்சனை. எங்களோட பிள்ளைக்கு 26 வயது. இப்ப அவ நாங்கள் சொந்த இடம் எங்களை மயிலெட்டு தானுங்க, எல்லாருக்கும் மயிலெட்டு தான் சொந்த இடம். மயிலெட்டு சந்திக்கு அங்கதான் எங்களோட இடம் இல்ல. உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கு? நாங்கள் எங்களை நாளில் விட்டதான் சரி, எங்களை நாட்டுக்கு விட்டா நீங்க சரி. இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தின் பின்தங்கிய பிரதேசங்களுக்கான விஜயத்தை நிறைவு செய்து இன்று மாலை முல்லைத்தீவு நகரை எமது குழுவினர் சென்றடைய உள்ளனர். மக்களின் பிரச்சனைகளை அறியும் இல்லங்கள் தோறும் திட்டத்தை முன்னெடுக்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினரை வரவேற்கும் வகையில் பல்வேறு நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இன்றைய தினம் எமது குழுவினர் பண்டாரவளை பகுதிக்கு விஜயம் செய்து மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டனர். நாடுபூராகவும் மக்களின் பிரச்சனைகளை கேட்டறியும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் நியூஸ் ஃபர்ஸ்டின் இந்த திட்டத்திற்கு பேராதனை பல்கலைக்கழகமும் ஒத்துழைப்பு வழங்குகின்றது. எதிர்வரும் 18ஆம் தேதி வரை உங்கள் பிரச்சனைகளை கேட்டறிய நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் உங்களது இல்லங்களை நோக்கி வருகை தரவுள்ளனர். மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் செய்திடத்தினூடாக இன்றைய தினத்தில் நாங்கள் குருநாகல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல கிராமங்களுக்கு எங்களுடைய விஜயத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். குருநாகல் மாவட்டத்தில் திகன்னாப பிரதேசத்திலேயே இன்றைய தினத்தில் நாங்கள் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். காடுகளினால் சூழப்பட்ட இந்த கிராமத்தில் மக்கள் எதிர்நோக்கும் மிக பிரதானமான பிரச்சனையாக யானை தொல்லையை முன்வைத்திருந்தார்கள். அதேபோன்று குரங்கு தொல்லை காணப்படுவதாகவும் தெரிவித்தார்கள். அதேபோன்று கிட்டத்தட்ட 80 ஏக்கர் நிலப்பரப்பில் நெற் செய்கை இந்த பிரதேசத்தில் மேற்கொள்ளப்படுகின்றது. பிரதானமாக நீரை வழங்கும் காணப்படும் நபரவ குளத்திலிருந்து தற்போது மக்கள் நீரை பெற்றுக் கொள்வதில் பாரிய சிரமத்தை எதிர்நோக்குவதாக தெரிவித்திருந்தார்கள். காரணம், டெத்ரோய ஆற்றில் மணல் அகழ்வு மேற்கொள்ளப்படுவதால் இந்த மண் கழுவப்பட்டு இதிலிருந்து வெளியேறும் கழிவு இந்த குளத்தில் வந்து நிரம்புவதால் மக்கள் நெற்செய்கைக்கான நீரை பெற்றுக் கொள்வதில் சிரமத்தை எதிர்நோக்குவதாக எங்களுக்கு தெரிவித்தார்கள். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் நியூஸோடு. இன்றைய தினம் குருநாகல் மாவட்டத்தின் பல கிராமங்களுக்கு நாங்கள் விஜயத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம். ஆகவே இது தொடர்பான வேண்டிய தகவல்களை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். திகன்னாப பிரதேசத்தில் இருந்து கிருஷ்ணன் மணிபாலன். கிராமங்கள் தோறும் சென்று மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கும் பயணம். பேராதனை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் மற்றும் ஒரு சமூக பணி. நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும்.